இங்க ஒருத்தருக்கு சம்மர் வந்துட்டாலே அவரோட வேர்வை அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. லிட்டர் கணக்குல அவருக்கு வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிடும். இப்ப இவரு வந்த பஸ்ஸோட கதவை திறக்கிறாங்க. பார்த்தா தண்ணி தொட்டியை திறந்து விட்ட மாதிரி இவரோட வேர்வை கீழே ஊத்திட்டு இருக்கு. இதனாலே இவரை பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விட்டுறாங்க. உடனே இவருமே ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு போறாரு. அதுல ஏசி இருக்கவும் அவரோட வேர்வை இப்போ நின்னுடுது. இவர் வீட்டுல இருக்கும் போது கூட இவர் தலையை சுத்தி நிறைய ஃபேனோட தான் உட்கார்ந்து இருக்காரு. சப்போஸ் சமைக்கிறதுக்காக போயிட்டாருன்னா அங்க இருக்க ஹீட்ல இவருக்கு இன்னும் அதிகமா வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிருது. அதுல அடுப்புல இருக்க மீனுக்கே கூட உயிர் வந்து மறுபடியும் தொட்டிக்குள்ளேயே போயிடுது. சோ இவர் சமைக்காம போன்ல ஆர்டர் பண்ணிடுறாரு. இப்போ டெலிவரி வந்தவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்காக ஃபேனை விட்டு நகர்ந்து போறாரு. உடனே அவருக்கு வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிருது. அடுத்த கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிடுறாரு. வேலைக்கு வந்த இடத்துல கஸ்டமரோட கம்ப்யூட்டரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த ஏசி ரூமோட கதவை யாரோ ஒருத்தவங்க திறந்துடுறாங்க. இவருக்கு உடனே வேர்வை ஊத்த ஆரம்பிச்சிருது. அதுல அந்த கஸ்டமரோட கம்ப்யூட்டர் மொத்தமே புகஞ்சு போயிடுது. அப்பதான் கஷ்டப்பட்டு அந்த இடத்த மாக் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் உள்ள நுழைஞ்சதுமே மறுபடியும் அந்த இடம் ஃபுல்லாவே இப்போ தண்ணி ஆயிடுது. இதனாலே இவர் கூட யாருமே ஃப்ரெண்டாவே பழக மாட்டேங்கிறாங்க. கடைசியா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா டிரைவர் இவரை பார்த்ததுமே அந்த பஸ் நிறுத்தாம போயிடுறாரு.